ஜெய்ஷ்வால தனியா ஒரு இருட்டு ரூம்ல போட்டு நல்ல 4 காட்டு காட்டி, தம்பி ஒழுங்கு மரியாதையே டிஃபென்ஸ் ஆடு, நீ எடுத்த அடுப்புல அப்படியே 6 4 அடிச்சு சாதனை பண்ண வேண்டாம், நீ எப்படி வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல கேஎல் ராகுலோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அப்படி டிஃபென்ஸ் ஆடுன்னு சொல்லி ஒரு 15 ஓவர் வரைக்கும் கட்டையை போட வச்சா போலர்ஸ் டயர்ட் ஆகும். பும்ரா அண்ட் ஆகாஷ் தீப் அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் போட்ட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப், கிட்டத்தட்ட 36 ரன்னுக்கு மேல போட்ட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு லாஸ்ட்ல வந்து ஆகாஷ் தீப் அடிச்ச அந்த ஒரு 6 வந்து செம ஜாலியா இருந்துச்சு. உள்ளுக்குள்ள ஒரு சியர் லீடர் பயங்கரமா கோச்சிட்டு இருந்தாரு. நம்ம ஐபிஎல் மேட்சஸ்லாம் சியர் லீடர் பார்த்துருப்போம். டெஸ்ட் மேட்ச்லயும் ஒரு சியர் லீடர் இருக்காரு, அவர் பேர் விராட் கோலி. ஃபேன்ஸ்லாம் காண்டாக்கிப்போம். ஏன் இவ்வளவு கடுப்பா சொல்றேன் அப்படின்னா, மறுபடியும் பேட்டிங் சொதப்பல், போலர்கள் நம்ம டீமை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. Arshdeep is good for all the format. ஓகேங்களா? அண்ட் தேவைப்பட்டா உங்களுக்கு டி20 கிரிக்கெட்ல நல்லா போடுறதுக்கு ஏகப்பட்ட போலர்ஸ் ஆல்ரெடி சந்தீப் மாதிரிலாம் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களால டி20லயே நல்ல யாக்கஸ் போட முடியும். அப்ப அர்ஷதீப் கொண்டு வந்து நீங்க டெஸ்ட் அண்ட் ஒன் டேல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆகாஷ் தீப் வந்து ரொம்பவே எதிர்பார்த்தோம், லைக் இவருக்கு பதிலா அவர் தான் வந்து நல்லா போலிங் போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹி வாஸ் அர்ஷித் ராணாவோட அவர் நல்லா போலிங் போடுவார்னு எதிர்பார்த்தோம். பட் ஹி வாஸ் நாட் டூயிங் ஹிஸ் பெஸ்ட். இந்தியாவில் போலிங் போட்ட ஆகாஷ் தீபான் டவுட்டா இருந்துச்சு. லேட்டரல் மூவ்மெண்ட் கொடுக்கவே மாட்டேங்குது. கம்பீர் வந்து கோலியோ இல்ல ரோஹித்தோ சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா டக்குன்னு மாத்துவாருன்னு சொன்னேன். ஈஸ்வரன் இங்கே ஒருத்தர் கூட்டிட்டு போயிருக்கீங்க, சொல்லி முட்டா கொடுக்குறாரு சுப்மன் கில். நீங்க கோலி ரோஹித்தை மாற்றுறது கூட இருக்கட்டும், சுப்மன் கில்ல ஒரு மேட்ச் உட்கார வைக்க உங்களுக்கு ஏன் வரணும்? ஒருவேளை இந்தியா பேட்டிங் திருப்பி வந்துருச்சுன்னா அது டார்கெட் எவ்வளவு பெருசா வேணா இருக்கட்டும், அது பும்ராவோடைய எக்ஸ்பர்டைஸ்னால ஒரு 98லயோ 102லயோ ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணிட்டு இந்தியா பேட்டிங் வந்தாலும் சரி, இல்ல அவங்க டிக்ளேர் பண்ணி இந்தியா பேட்டிங் வந்தாலும் சரி, 1 டவுன் ரோஹித் சர்மா. எனக்கு ரொம்ப கிளியரா தெரியுது, ரோஹித் சர்மா, விராட் கோலி, கில் 3 பேட்டிங்க ஷார்ட் செலக்ஷன். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். லைக் நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இதே ஒரு நேர்காணல்ல சந்திச்சோம். லைக் ஆஸ்திரேலியா கப்பா டெஸ்ட் எப்படி இருக்க போதா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நிறையாவது நீங்க சொன்னது நடந்துருந்துச்சு. ஏன்னா அந்த மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அந்த 3 விக்கெட் 4 விக்கெட் விட்டுருப்போன்றது நடந்துருச்சு. அந்த பவுலர்ஸை மட்டுமே நம்பி இருக்கிற இந்தியா அந்ததையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா பும்ரா ஒருத்தர் மேலேயே அந்த எல்லா சுமைகளையுமே கொடுத்துருக்க மாதிரி எனக்கே பர்சனலா அது ரொம்ப ஃபீல் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு இந்த 4 நாளைக்கு 5th டே இருக்க போது மோஸ்ட்லி டிராவ் ஆயிரும்னு நினைக்கிறேன். பட் எப்படி இருந்துச்சு இந்த 4 days? அதாவது மழை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு ஃபேவரபிளா இருந்துச்சு. இதுதான் நான் சொல்லுவேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2001 சாம்பியன்ஷிப் நினைக்கிறேன், 2001 தான். எஸ், அதாவது சௌரவ் கங்குலி எப்படி வந்து நம்ம வந்து விராட் கோலியை சொல்றோம், அவரோட பேர்ல ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் இல்ல கேப்டனா அப்படின்றமோ, அதே மாதிரி சௌரவ் கங்குலியோட பேர்லயும் ஐசிசி டோர்னமெண்ட் இல்ல. தயவு செஞ்சு 2 பேரையும் நான் கம்பேர்லாம் பண்ணல. சௌரவ் கங்குலி வேற லெவல் கேப்டன். ஒரு என்ன சொல்றது, ஒரு மேட்ச் பிக்சிங்ல இருந்து வெளியே வந்த ஒரு டீமை ஒரு இன்டர்நேஷனல்லே சேலஞ்சிங் டீம் மாதிரி கொண்டு வந்தாரு. ஆஸ்திரேலியா பூதாகாரமா இருந்த காலகட்டத்திலேயே. ஓகேங்களா? சோ நான் கம்பேர்லாம் பண்ணல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். பட் அதே சௌரவ் கங்குலி கையில 2 ஐசிசி கப்பு கையில கிடைச்சிருக்க வேண்டியது. அதுல 1 வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. அதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா ஃபைனல் மேட்ச் வந்து ஸ்ரீலங்காவோட நம்ம விளையாடிட்டு இருந்தோம், கொலம்போல தான் விளையாடிட்டு இருந்தோம். அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மழை, அதாவது ஃபைனல் மேட்ச்ல டே 1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம லீடிங் பொசிஷன்ல இருந்தோம், மழைனால கைவிடப்பட்டது. சரி, ரிசர்வ் டேல மறுபடியும் முதல்ல இருந்து விளையாடணும். அவங்க பெண்டிங் ஓவர்ஸ் விளையாடி இருக்கணும், எப்படி 2019 செமிஃபைனல் ஆடணுமா அந்த மாதிரி. ஆனா அப்படி இல்லாம முதல்ல இருந்து ஆடுற மாதிரி ஒரு முறையில ஆடினாங்க. மறுபடியும் மழைனால கைவிட்டது. இந்த பக்கம் ஜெய்சூர்யா, இந்த பக்கம் சௌரவ் கங்குலி கப்பு வாங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. சௌரவ் கங்குலி கட்டுப்படுத்தி நின்றுட்டு இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி மழை என்னைக்குமே 2019, இப்பதான் சொன்னேன், 2019 செமிஃபைனல்ல வந்து 50 ஓவர் செமிஃபைனல்ல மழை மறுபடியும் நமக்கு பிரச்சனை பண்ணுச்சு. ஸோ அந்த மாதிரி மழை வந்து ஆல்வேஸ் நமக்கு அகெயின்ஸ்டா தான் இருந்திருக்கு. இந்த மழை வந்து நமக்கு ஃபேவரபிளா இருந்திருக்கு. பட் நான் சொன்னது அப்படியே நடந்துச்சு அப்படின்னு நினைச்சு எனக்கு பெருமைப்பட முடியல. காலைல எழுந்து பார்த்தோன்னே 44 for 4, அதுக்கப்புறம் 75 for 5, இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து லோவர் மிடில் ஆர்டர் ரொம்ப அழகா மேட்சை நம்ம கிட்ட கொண்டு வந்தாங்க. அண்ட் பும்ரா அண்ட் ஆகாஷ் தீப் அந்த லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் போட்ட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப், கிட்டத்தட்ட 36 ரன்னுக்கு மேல போட்ட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுவும் அந்த ஒரு பவுண்டரி அடிச்சுட்டு லாஸ்ட்ல வந்து ஆகாஷ் தீப் அடிச்ச அந்த ஒரு 6 வந்து செம ஜாலியா இருந்துச்சு. உள்ளுக்குள்ள ஒரு சியர் லீடர் பயங்கரமா கோச்சிட்டு இருந்தாரு. நம்ம ஐபிஎல் மேட்சஸ்லாம் சியர் லீடர் பார்த்துருப்போம். டெஸ்ட் மேட்ச்லயும் ஒரு சியர் லீடர் இருக்காரு, அவர் பேர் விராட் கோலி. ஃபேன்ஸ்லாம் காண்டாக்கிக்கோங்க. ஏன் இவ்வளவு கடுப்பா சொல்றேன் அப்படின்னா, மறுபடியும் பேட்டிங் சொதப்பல், போலர்கள் நம்ம டீமை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க. கேஎல் ராகுல் வாஸ் டூயிங் எ வெரி குட் ஜாப், அதை நம்ம மறக்கவே முடியாது.
எஸ் கண்டிப்பா. நம்ம பும்ராவோட பவுலிங்க பத்தி பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா, அந்த தொடர்ந்து எல்லாரும் விட்டுட்டு ஒரு மாரி இருந்தப்ப, ஒரு ஜூனியர்ஸ் பவுலர்ஸ வச்சுட்டு, சிராஜ் என்னதான் ரொம்ப வருஷம் ஆடுனாலும், இன்னும் அந்த அவர்ட்ட ஒரு கன்சிஸ்டன்ட்டா விக்கெட் எடுக்கிறதோ, அந்த இது நம்ம பார்க்க முடியல அவரால. எங்க பால் ஸ்விங் ஆகுதோ, அங்க தான் அவர் விக்கெட் எடுப்பாங்க. பும்ரா அந்த ஃபுல் எஃபோர்ட் போட்டு நமக்காக அந்த 6 விக்கெட் கப்பால அந்த நாள்ல எடுத்தது, அது ஓவர் பிரஷர நம்மளே குடுக்குற மாதிரி இருக்குல்ல அவருக்கு. டெஃபினட்டா பாஸ். அதாவது அவருக்கு ஒரு பேக்கப் போலரே இல்ல அப்படிங்க. நான் சொல்லட்டுமா, இப்ப கூட இந்தியாவால இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும், இந்த மேட்ச் ஜெயிக்க முடியும். நம்ம கிட்ட பும்ராக்கு சப்போர்ட் பண்ற 2 போலர் இருந்திருந்தா. நீங்க இன்னைக்கு மேட்ச்ல வந்து இன்ஃபேக்ட் ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறதுல இருந்து வெளில வந்ததுக்கு ரீசன் என்ன தெரியுமா? ஆர்வின்வுட் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த கடந்த ஒரு 36 ரன் கிட்டத்தட்ட வந்து அதை வந்து இவங்க டிஃபெண்ட் 31 36 அதை வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு விக்கெட் தான் எடுக்கணும், ஃபாலோ ஆன கொடுத்துட முடியும் அப்படின்ற சிச்சுவேஷன்ல ஆஸ்திரேலியா இருந்தப்போ அவங்க கிட்ட ஆல்சன்வுட் இல்ல. ஏன்னா ஆல்சன்வுட்டுக்கு இன்ஜுரி ஆகி உள்ள போயிட்டாரு. ஓகேங்களா? ஒரு பெரிய கன்சர்ன், இன்ஜுரி கன்சர்ன். அப்ப மிச்சில் மார்ஷ்லாம் அவங்க போலராகவே மதிக்கல. நான் சொல்லிட்டே இருந்தேன் மிச்சில் மார்ஷ் ஓவர் லேட்டர்னு நம்ம சேனல்லே வந்து சொல்லியிருக்கேன். அப்ப இவங்களுக்கு ஸ்பின்னும் இந்த இடத்துல ஆஃப் ஸ்பின் அந்த அளவுக்கு எடுக்கல. நேதன் லாயலால ஒன்றும் பெருசா பண்ண முடியல. சோ ஆப்வியஸ்லி பேட் கமின்ஸ் இந்த பக்கம் மிச்சில் ஸ்டார்ச் மட்டும் தான் திருப்பி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா? சோ ஆப்வியஸ்லி அவங்களும் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாங்க. கடைசி 2-3 ஓவர்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் நேதர்லாந்து அட்டாக் கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா தே வுட் பி டிஸ்கசிங் அவங்களுக்குள்ள, ரொம்பவும் டயர் பண்ணிடக்கூடாது, ஒருவேளை ஃபாலோ ஆனே இப்ப நம்மளால கொடுக்க முடிஞ்சா கூட போலிங் போடுறதுக்கு ஆள் வேணும், அதே மாதிரி அடுத்து இன்னும் 2 டெஸ்ட் மேட்ச் இருக்கு அப்படின்னு நிறைய யோசிச்சாங்க. பாத்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஓவர் பிரஷர் கொடுத்துடக்கூடாது, அவங்களை இன்ஜூரி ஆக்கிடக்கூடாது அப்படின்ற டிஸ்கஷன் ஓடிச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா டப்புன்னு ஒரு பிரேக்கை கொடுத்து மறுபடியும் நேதர்லாண்டை உள்ள கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு சிச்சுவேஷன் இந்தியால இன்னுமே மோசமா இருக்கு. அங்கேயாவது ஆல்சன்வுட் நல்லா போலிங் போட்டு விக்கெட்லாம் எடுத்துட்டு இன்ஜுரி ஆச்சு. ஆனா இங்க இவர் ஆகாஷ் தீப் வந்து ரொம்பவே எதிர்பார்த்தோம், லைக் இவருக்கு பதிலா அவர் தான் வந்து நல்லா போலிங் போட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹி வாஸ் அர்ஷித் ராணாவோட அவர் நல்லா போலிங் போடுவார்னு எதிர்பார்த்தோம். பட் ஹி வாஸ் நாட் டூயிங் ஹிஸ் பெஸ்ட். பிட்ச் கண்டிஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்தியால போலிங் போட்ட ஆகாஷ் தீபா டவுட்டா இருந்துச்சு. லேட்டரல் மூவ்மெண்ட் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? தோ வி கேன் சே ஆஸ்திரேலியன் போலர்ஸ் நல்லா ஆடினாங்கனால அப்ப 6 விக்கெட் எப்படி இவரால் எடுக்க முடியும்? ஒரு டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், முக்கியமா ஸ்மித்தா இருக்கட்டும், இவங்க ஒரு அட்டாக்கிங் போலிங் போடல பாஸ். அவங்களுக்கு நான் கிரெடிட் 100% கொடுக்குறேன். சூப்பரா விளையாடினாங்க. கிட்டத்தட்ட KL ராகுல் எவ்வளவு நல்லா விளையாடினாரோ அதே மாதிரி அவங்களும் நல்லா விளையாடினாங்க. டிராவிஸ் ஹெட் தொடர்ந்து இந்தியா கிட்ட அடிச்சுக்கிட்டு காரணம் என்ன அப்படின்னா, டிராவிஸ் ஹெட் வரும்போதே லேட்டா தான் வராது. அந்த இனிஷியல் ஒரு 30 ஓவரை வந்து ஆக்சுவலா மத்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் ஆடினாங்க. அதே ஒரு குஷனை நீங்க ரிஷப் பந்த் கொடுத்தா அவருமே அடிப்பாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பும்ராவால அந்த சிச்சுவேஷன் விக்கெட் எடுக்க முடிஞ்சது. சோ 6 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா மத்த போலர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண. நான் ரொம்ப நாள் முன்னாடி உங்ககிட்ட பேசினேன், இந்தியா இன்னொரு நல்ல போலரை பும்ரா மாதிரி உருவாக்கலையோன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் கோச் பண்ணும்போது. அது இப்போ பிரதிபலிக்குதோன்னு எனக்கு தோணுது. நம்ம கிட்ட நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, லெக் ஸ்பின்னர்ஸ் இல்ல, நல்லா பாத்துக்கோங்க. ஆனா நிறைய ஆஃப் கைண்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து இன்னமும் ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங், ஒரு டெஸ்ட்ல வந்து நல்ல லேட்டரல் மூவ்மெண்ட் பால்ல கொடுக்கக்கூடிய ஒரு போலர் இவருக்கு அப்புறம் இல்லையோ அப்படின்ற கவலை இருக்கு. நிறைய வந்துட்டு இருக்காங்க. அத நீங்க சொன்னபடி சுரேஷ் ரெய்னா ஐ திங்க் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, ஏன் ஹர்ஷதீப் ட்ரை பண்ணக்கூடாது? ஏன்னா ஒரு பவர் பிளேல அவரால் நல்லா இன்ஸ்விங் பண்ண முடியுது, ஸ்விங் பண்ண முடியுது, டெத் ஓவர்லயும் அவரால் ரிவர்ஸ் ஸ்விங் பண்ண முடியுது நேரத்துல நீங்க ஆஸ்திரேலியால அவரை ட்ரை பண்ணிருக்கலாம்ல. ஒரு நீங்க பிரசித் கிருஷ்ணா அது மாதிரி ஒரு பவுலர் கூட்டிட்டு போனதுக்கு லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தவரை ட்ரை பண்ணிருக்கலாம்ன்றது கரெக்டானதானே இருந்துச்சு. எனக்கு ஒரு அந்த டவுட் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட். நீங்க 2 பவுலர்ஸ் கையில வச்சிருக்கோம், ஒன்னு ஹர்ஷதீப், இன்னொன்னு நட்ராஜ். ஓகேங்களா? நட்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா போட்டிருக்காரு. அப்கோர்ஸ் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்ல அந்த அளவுக்கு விஜய் ஹசாரேல அந்த அளவுக்கு சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்றதை நான் ஒத்துக்கிறேன். பட் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு அப்பீலிங்கா தான் இருக்கு. ஒரு லெஃப்ட் ஆர்மர் கண்டிப்பா தேவை தலைவா. அவங்களுடைய அட்வான்டேஜ் எல்லா டீம்லயும், வேர்ல்ட்ல போலிங் நல்லா இருக்கிற எல்லா டீம்லயுமே ஒரு லெஃப்ட் ஆர்மர் இருக்காங்க. அதை நீங்க மறந்துறீங்க. அதாவது இவங்க டீம்ல கூட மிச்சில் ஸ்டார்ச் கொடுத்த அந்த ஒரு ஷாக் தான் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல நமக்கு வந்து ரொம்ப எதிராக இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? சோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் போலருங்கிறது மஸ்ட். ஹர்ஷதீப் இவங்க ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா, கௌதம் கம்பீர் நம்மளே பேசியிருந்தோம், முன்னாடியே சொல்லியிருந்தாரு ஒவ்வொரு ஃபார்மேட்டுக்கும் ஒவ்வொரு டீம் ரெடி பண்ணுவேன் அப்படின்னு. அதுல அவர் ஹர்ஷதீப் அந்த ஒரு லிஸ்ட்ல எடுத்திருக்க கூடாது. ஹர்ஷதீப் இஸ் குட் ஃபார் ஆல் த ஃபார்மேட். ஓகேங்களா? அண்ட் அகைன் தேவைப்பட்டா உங்களுக்கு T20 கிரிக்கெட்ல நல்லா போடுறதுக்கு ஏகப்பட்ட போலர்ஸ் ஆல்ரெடி சந்தீப் மாதிரிலாம் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களால T20லயே நல்ல யாக்கஸ் போட முடியும். அப்ப ஹர்ஷதீப் கொண்டு வந்து நீங்க டெஸ்ட் அண்ட் ஒன் டேல ஃபோக்கஸ் பண்ணலாம். சோ அதுதான் என்னுடைய சஜஷனா இருக்கும்.
எப்படி நீங்க வந்து சஞ்சு சாம்சன் வந்து T20 கிரிக்கெட்டுக்கு நேர்ந்து விட்டுட்டு ரிஷப் பந்த டெஸ்ட்டுக்கும் ஒன் டேக்கும் நீங்க வச்சிருக்கீங்களோ, அதே மாதிரி சந்தீப் சர்மாக்கு அந்த ரோலை கொடுத்துட்டு, பும்ராவோட பேக்கப்கான ரோல் அங்க கொடுத்துட்டு, நீங்க வந்து ஹர்ஷதீப்பை டெஃபினட்டா அலாங் வித் பும்ரா மீதி ஃபார்மேட்ல எடுத்துட்டு வரணுங்கிறது சூப்பரான பாயிண்ட். இல்ல எனக்கு ஹர்ஷதீப் இதுக்கு தான் வேணும்னா அட்லீஸ்ட் நீங்க நட்ராஜையாவது லிமிட்டட் இது என்ன சொல்றது, இந்த கிரிக்கெட்டுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு நம்ம வந்து டெஃபினட்டா ரெடி பண்ணலாம். அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு ஒரு டெக்ல போடக்கூடிய ஒரு போலர் கண்டிப்பா தேவை இன் டெஸ்ட் கிரிக்கெட். நாம வந்து டெக்லையும் அதுவும் சிராஜ் வந்து நான் சொல்லியிருந்தேன் டெஸ்ட்ல ஒரே மாதிரி பால திருப்பி திருப்பி போடுறது ஒரு அபிலிட்டி. லட்சுமிபதி பாலாஜி அதை நிறைய பண்ணுவாரு, சிராஜும் பண்றாருன்னு. பட் ஒரே மாதிரி பால்னா அப்படியேவா போடுறது? நீங்க இப்ப ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு மேட்ச்ல வந்து இவர் அவுட் ஆனதுக்கான ரீசன் என்ன நினைக்கிறீங்க நீங்க? நம்ம நிதிஷ் அவுட் ஆனதுக்கு ரீசன் என்ன நினைக்கிறீங்க? பால்ல மைல்டான ஒரு லேட்டரல் மூவ்மெண்ட் அழகா கொடுத்தாரு நம்ம பேட் கமின்ஸ் போல்டு. இந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் கூட சிராஜாலையும் ஆகாஷ்தீப்பாலையும் கொடுக்க முடியலங்கிறது வருத்தம் தான். ஓகே, எனக்கு ஒரே ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா இப்ப கௌதம் கம்பீர் கோச்சுக்கு வரதுக்கு முன்னாடி இந்தியா ஒரு ஃபார்மேட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா 2024 ஓடி T20 நடக்குதுன்னா T20ல அந்த மெயின் டீம் ஆடும், ஓடி டீம்ல அந்த ரெஸ்ட் ஆஃப் டீம் ஆட வைப்பாங்க. அப்ப நம்ம வந்து 2025 அண்ட் 25ல 2 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் வருது, இன்னொன்னு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இருக்கும்போது நம்மளோட மெயின் பிளேயர்ஸ் அங்க ஆட வைக்காம ஏன் அவங்க T20க்கு தனி டீம் இது பண்றான்னு ஒரு கொஸ்டின் இப்ப புதுசா எழுந்திருக்குல்ல. இல்ல அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஐ திங்க் இஸ் ஹேவிங் டூ மச் ஆஃப் ஃபோர்காஸ்ட். அதாவது ஹர்ஷதீப் வந்து அடுத்த 2 வேர்ல்டு கப், அடுத்த 2 வருஷம் வரப்போற T20 வேர்ல்டு கப்புக்கு இப்பவே ரெடி பண்ண ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு டூ மச் ஆஃப் ஆம்பிஷியஸா இருக்காருன்னு எனக்கு தோணுது. அதனால தான் அவர் இந்த மாதிரி ஒரு ராங் அப்ரோச் பண்றாரு. ஏன்னா திருப்பி நம்ம அந்த ஒரு பாயிண்ட்ல தான் வந்து நிக்கிறோம். ஐ அப்சல்யூட்லி அக்ரி வித் யூ. பும்ராவை நம்ம கொஞ்சம் ஓவர்லோட் பண்றோம். அவர் வந்தாலே விக்கெட் வந்தது, ஆனா அவர் மட்டும் தான் போகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 2022 T20 வேர்ல்டு கப்ல எல்லாம் நம்ம தோத்ததுக்கு முக்கியமான காரணமே பும்ரா ரொம்ப வருஷமா நம்ம கிட்ட இல்ல, ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டு போயிருந்தார். சோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை மறுபடியும் இங்க உருவாக்க கூடாது. சோ ரொம்ப ஓவர் போர்காஸ்ட் எல்லாம் பண்ணாம அடுத்து ரெண்டாவது WTC உங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்க மாதிரி எனக்கு தோணல பிராங்க்லின். அது வந்து ரொம்ப கிளியரா தெரியுது. ஏன்னா இவங்க ஆடுற விதம், அதாவது நான் என்ன சொன்னேன் கம்பீரை பத்தி உங்ககிட்ட, கம்பீர் வந்து கோலியோ இல்ல ரோஹித்தோ சரியா பெர்ஃபார்ம் இல்லைன்னா டக்குன்னு மாத்துவாருன்னு சொன்னேன். ஈஸ்வரன் இங்க ஒருத்தர் கூட்டிட்டு போயிருக்கீங்க, சொல்லி முட்டை கொடுக்குறாரு சுப்மன் கில். நீங்க கோலி ரோஹித்தை மாற்றுறது கூட இருக்கட்டும், சுப்மன் கில்ல ஒரு மேட்ச் உட்கார வைக்க உங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? ஒரு ருத்ராஜ் கைக்வாட தான் நீங்க வந்து ஃபைல் க்ளோஸ்டுன்னு கேட்டா அவர் மகாராஷ்டிரா ஏகப்பட்ட பிளேயர் மகாராஷ்டிரான்னு சொல்றீங்க, ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. Why can't you bring Shubman Gill ஈஸ்வரன் instead of Shubman Gill? அவர் ஆல்ரெடி ஸ்குவாட்ல இருக்காரு. Shubman Gill சொல்லி கோட் அடிக்கிறார். சொல்லி சம்சாரம் மின்சாரம் ஒரு பழைய படத்துல வரும், அதாவது ஃபெயில் ஆகிட்டே இருப்பாரு அவர் அந்த கடைசி போய் அவரை வந்து அதை சொல்லிட்டே அதை கலாச்சிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி சொல்லி கோட் அடிக்கிறார். அவருக்கு பதிலாக இவர் ஏன் கொண்டாட மாட்டேங்கிறார்? ஐ திங்க் அந்த ஒரு பேக்கிங் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எனக்கு பிடிக்காத வார்த்தை கிரிக்கெட்ல. ஏன்னா நீங்க ஒருத்தர் பேக் பண்ண வேண்டிதான். 2019 மிடில் ஆர்டர் மாட்டிக்கிட்டே இருந்ததுனால தான் நம்ம தோத்தோன்னு ஒரு விமர்சனம் இருக்கு 2019 வேர்ல்ட் கப். பட் அதுக்காக நீங்க ஒரு பிளேயர் நல்லா விளையாடலன்னு தெரிஞ்ச ஒரு பேக் பண்ணும்போது the quality of cricket is going down. நான் என்ன பண்ணாலும் எனக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு ஒருத்தர் நினைச்சா அவர் நல்லது செய்யவே போறது இல்லை. அதே மாதிரி தான் ஒரு கிரிக்கெட்டர். ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் இந்தியன் டீம் நவ். போலர்ஸ் மட்டும் இல்ல, பேட்ஸ்மேன்லயுமே ஒரு டக்குன்னு ஒரு ரீப்ளேஸ் பண்ணி ஒரு பிளேயரை கொண்டு வந்து அவன் சாதிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஓகே, எனக்கு ஒரு டவுட் எழுது. நீங்க சொன்ன மாதிரி சுப்மன் கில் அவுட் கொண்டு போகும்போது ஏன் வந்து லைக் ரோஹித் சர்மாவோட நம்ம பெஸ்ட்டை இப்போ வர பார்க்க முடியல? ஏன்னா அவரோட அந்த ஓப்பனிங் ஆடும்போது அவர் அந்த ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா இருப்பாரு. அந்த இதை நம்ம டெஸ்ட்லயும் போய் பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ரோஹித் அண்ட் ராகுல் ஓப்பன் ஆட்டு ஜெய்ஸ்வால நம்பர் 1 ஆட வைக்க ட்ரை பண்ணக்கூடாதா? அந்த ஒரு கொஸ்டின் எழுதுல ரோஹித்தோட பெஸ்ட் நம்பர் 6 இல்லாதப்ப. இல்ல இப்ப பொறுத்த வரைக்கும் இவங்க கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட்டிங் ஸ்விட்ச் பண்ணணும். ஏன்னா ஆஸ்திரேலியா வில் ட்ரை டு வின் திஸ் மேட்ச் டில் நவ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லஞ்ச் வரைக்கும் ஆடிட்டு, இன்ஃபேக்ட் இவரே என்ன சொல்றாரு, ஹெய்டன் மேத்யூ ஹெய்டன் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது அவங்க பேட்டிங் ஆர்டர் ஷஃபில் பண்ணி இந்த மேட்சை ஓவரா ஜெயிக்கணும்லாம் ட்ரை பண்ணாம எவ்வளவு லாங் இன்னிங்ஸ் ஆட முடியுமோ அப்படி ஆடி பேட்ஸ்மேன்ஸை ரெடி பண்ணணும். ஆஸ்திரேலியா இப்படி பண்ணணும் அப்படின்னு மேத்யூ ஹெய்டன் சொல்றாரு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஆஸ்திரேலியா வில் நாட் திங்க் லைக் தட். லஞ்ச் வரைக்கும் எவ்வளவு ஸ்பீடா, இப்ப நம்ம பங்களாதேஷ் ஒரு தடவை கலாச்சம் தெரியுமா, அந்த 2024 கான்பூர்ல அப்படியே 34 ஓவர்ல வந்து 185 ரன் அடிச்சு பயங்கர பெரிய டார்கெட் கொடுத்தப்பலாம். அந்த மாதிரி வந்து இவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்படி ட்ரை பண்ணி ஒருவேளை இந்தியா பேட்டிங் திருப்பி வந்துருச்சுன்னா, அது டார்கெட் எவ்வளவு பெருசா வேணா இருக்கட்டும், அது பும்ராவோடைய எக்ஸ்பர்டைஸ்னால ஒரு 98லயோ 102லயோ ஆஸ்திரேலியாவை ஆல் அவுட் பண்ணிட்டு இந்தியா பேட்டிங் வந்தாலும் சரி, இல்ல அவங்க டிக்ளேர் பண்ணி இந்தியா பேட்டிங் வந்தாலும் சரி, 1 டவுன் ரோஹித் சர்மா இறங்கணும்.
எனக்கு ரொம்ப கிளியரா தெரியுது, ரோஹித் சர்மா, விராட் கோலி, கில் 3 பேர்ட்டையுமே ஷார்ட் செலெக்ஷனே இல்ல. நீங்க அதை தெளிவா பாருங்க. நான் ஜடேஜாவோட இன்னிங்ஸோட கம்பேர் பண்ண விரும்புறேன். நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன். ஜடேஜா வந்து ரொம்ப நல்ல டெஸ்ட் பிளேயர். இப்போதைக்கு டீம்ல டிஃபென்ஸ் தெரியும்னா அது 2 பேர் விராட் கோலி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இவரு ஜெய்ஷ்வால். அதுக்கப்புறமா ஜடேஜாவால ஆட முடியும், ஒரு ஃபார்ம்ல இல்ல. சொல்லியிருக்கேன் அதை நானு. அப்ப ஜடேஜா இன்னைக்கு எவ்வளவு அழகா விளையாடினார்னா, அவரோட டிஃபென்ஸ் எல்லாம் பாருங்க, எல்லாமே ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் வச்சாரு, நிறைய பால். ஓகேங்களா? அவர் என்ன பண்றாரு, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் லேட் ரியாக்ட் பண்ணி பின்னாடி அழகா அட்டன் பண்றாரு. ஆனா ஸ்பின்னர் லைன் போடும்போது எல்லா பாலுமே ஃப்ரண்ட் ஃபுட். அவர் அது ஸ்வீப் அடிச்சாலும் சரி, டிஃபென்ஸ் பண்ணாலும் சரி, அழகா ஃப்ரண்ட் ஃபுட்லயே ஆடுறாரு. ஒரு பாலோட பிச்சு அவரும் ஸ்பின்னர் தான். ஆனா அது மட்டும் ரீசன் கிடையாது. அவர் அழகா பாலை ஜட்ஜ் பண்ணிட்டாரு, பிச்ல இருக்கிற கிராக் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டாரு. சோ எந்த இடத்துல பிச் பண்ணா பால் ஏறும் தெரியுதோ அந்த இடத்துல ஃப்ரண்ட் ஃபுட்லயே ஹேண்ட கொஞ்சம் பின்னாடி தள்ளி டிஃபெண்ட் பண்றாரு. ஆனா எந்த இடத்துல பால் கொஞ்சம் அட்வான்ஸா பிச் பண்றாரு, அப்ப இது ஸ்பின் ஆகாதுன்னு தெரியுதோ அந்த இடத்துல இன்னும் ஃப்ரண்ட்ல போய், எல்லாமே ஃப்ரண்ட் ஃபுட் தான், பட் அந்த ஹேண்ட் மூவ்மெண்ட் ரொம்ப அழகா இருக்கு. ஃப்ரண்ட்ல போய் பலான்னு அது பனிஷ் பண்ணி ஒரு 4 அடிக்கிறாரு. பியூட்டிஃபுல் பேட்டிங். இந்த மாதிரி ரோஹித் சர்மாவுக்கோ, கோலிக்கோ, கில்லுக்கோ ஒரு ஐடியாவே இல்ல. உள்ள வரும்போது நான் இந்த ஒரு பிளானோட வரணும்ன்றதே இல்ல. ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்தியா இங்க பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க பிராக்டிஸ்ல வந்து கோலியும் கில்லும் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வீடியோஸ் காமிச்சாங்க. மேபி ஃபாலோ ஆன் எப்படியும் நம்ம தவிர்க்க முடியாது, வந்து ஆடணுன்ற ஐடியால பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்களாம். அப்படி பிராக்டிஸ் பண்ணி இருந்தா இந்த மேட்ச்ல எப்படியும் கில்லு தான் ஆட போறாரு, ஒன்றும் பண்ண முடியாது. சோ 1 டவுன் ரோஹித் சர்மா வரணும். அதுக்கு தான் நான் இவ்வளவு கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்குறேன். 1 டவுன் ஏன் ரோஹித் சர்மா வரணும் அப்படின்னா, இந்த ஜெய்ஷ்வாலையும் கேஎல் ராகுலையும், ஜெய்ஷ்வால தனியா ஒரு இருட்டு ரூம்ல போட்டு நல்ல 4 காட்டு காட்டி, தம்பி ஒழுங்கு மரியாதையே டிஃபென்ஸ் ஆடு, நீ எடுத்த அடுப்புல அப்படியே 6 4 அடிச்சு சாதனை பண்ண வேண்டாம், நீ எப்படி வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல கேஎல் ராகுலோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அப்படி டிஃபென்ஸ் ஆடுன்னு சொல்லி ஒரு 10-15 ஓவர் கட்டையை போட்டு ஒரு 20 ஓவர் வரைக்கும் கூட, ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிக்கணும்ன்ற ஒரு இன்டென்ஷன்ல தோத்துறக்கூடாது. சோ ஒரு 15 ஓவர் வரைக்கும் கட்டையை போட வச்சா போலர்ஸ் டயர்ட் ஆகுங்க. அப்புறம் கேஎல் ராகுலும் இவரும் பிக்கப் பண்ணா இவரே ஓரளவுக்கு நல்ல ரன் கொடுப்பார் ஜெய்ஷ்வால். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மாவை 1 டவுன் இறக்கி, இந்த பிஞ்ச் ஹிட்டர்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா கிரிக்கெட்ல? சூப்பரான ஒரு வேர்டு. இப்பெல்லாம் இல்ல, அது வந்து 90s கிரிக்கெட்ல ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இப்ப இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வெல் நேம்டு பேட்ஸ்மேன் ஆல் த்ரூ த டீம் எல்லாம் கிடையாது. அப்ப திடீர்னு தினேஷ் மோங்கியாவோ இல்ல ராபின் சிங்கோ 1 டவுன்ல இறங்கி செம்மடி அடிப்பாங்க. ஓகேங்களா? சோ ரன் ரேட் ஏற்றது மட்டும்தான் அவங்க வேலை. சோ அந்த மாதிரி ரோஹித் சர்மா ஒரு பிளே பண்ணலாம். ஏன்னா அவருக்கு டிஃபென்ஸ் சுத்தமா ஐடியா இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்க கேள்விக்கு பதில் சொல்ல விரும்புறேன். நான் ரொம்ப டீடைலிங்கா போறதுக்கு ரீசன் ஆடியன்ஸ் புரியணுங்கிறதுக்காக. இந்த ட்ரிகர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க விராட் கோலிய பேட்டிங் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அவர் ஆடும்போது எப்பவுமே பால் வரதுக்கு முன்னாடி தன்னுடைய கை கால மூவ் பண்ணி கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு வந்துவார். ட்ரிகர் மூவ்மெண்ட் ரொம்ப அழகா இருக்கும். விராட் கோலியோட ஸ்பெஷாலிட்டி ட்ரிகர் மூவ்மெண்ட் தான். நீங்க இன்டர்நெட்ல போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அந்த ட்ரிகர் மூவ்மெண்ட் இல்லாம அவர் கடந்த பல மேட்ச்கள்ல அவுட் ஆறதை பார்த்து தான் அவர் வேணும்ட்டே அவுட் ஆறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு கூட வச்சேன். இன்னைக்கு அதே ட்ரிகர் மூவ்மெண்ட்டை நீங்க பாருங்க, கேஎல் ராகுல் பண்ணும்போது பால் வந்து ஆஃப் த கிரீஸ் வரதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிடுறாரு, ஆஃப் த பிட்ச் வரதுக்கு முன்னாடியே அவர் ட்ரிகர் மூவ்மெண்ட்ல பொசிஷன்ல ரெடி ஆயிட்டாரு. ஒரே பால் தான் ரோஹித் சர்மா அவுட் ஆனதும் கேஎல் ராகுல் வெல் லெஃப்ட் விட்டதும். அந்த கம்பாரிசன் கூட அழகா போட்டாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து அதே அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் டெலிவரி, ரொம்ப அவுட் சைட் ஆஃப் கூட கிடையாது, 4th ஸ்டம்ப் கூட இல்ல, அது கிட்டத்தட்ட 3.5 ஸ்டம்ப்ஸ் சொல்லலாம். அந்த மாதிரி பால் தான் அது. அந்த பாலுக்கே அவர் எப்படி அவுட் ஆறாருன்னா, பால் பிச்சார வரைக்கும் அவர் ட்ரிகர் மூவ்மெண்ட்டுக்கு வரவே இல்லை. வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பாலோட லைட் லேட்டரல் மூவ்மெண்ட், அதனாலதான் அவரால் கவனிக்க முடியல. ஏன்னா பால் பிச்சா ரைஸ் ஆகும் போது அவர் பொசிஷனுக்கே வராரு. அப்படி பொசிஷனுக்கு வந்துட்டு அதை டிஃபெண்ட் பண்ண ஆக்சுவலா வெல் லெஃப்ட் விட்டுருக்கணும். பட் அவர் அந்த பொசிஷனுக்கே லேட்டா பண்ணனால ரியாக்ஷனுக்கு டைம் ரொம்ப கம்மியா கிடைச்சது. அதனால நிக்கு கொடுத்து அவுட் ஆகுது. சோ என்ன சொல்ல வரேன்னா, டிஃபென்ஸுக்கு சுத்தமா ரோஹித் சர்மா தயாராக இல்லை. அப்ப என்ன பண்ணணும், அவரை 1 டவுன் இறக்கணும். எப்படி 1 டவுன் இறக்கணும், ஒரு கான்பிடன்ஸ் பேக்கப் கொடுத்து. எப்படி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல படிக்கல் வந்து 72 பால் 25 ரன் அடிச்சு ஆல்ரெடி நல்ல பார்ட்னர்ஷிப் 200 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் படிக்கலும் ஒரு டீசிலரேஷன் கொடுத்து கோலி வரும்போதே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வந்தாரோ, அதுல ஒரு பாதி கம்ஃபர்ட் ஜோன். இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 100-110 ரன் ஆச்சு அடிக்கணும். அடிச்சுட்டு ரோஹித் சர்மா 1 டவுன் இறங்கி பாருங்க, he will be massive. ஏன்னா ஒரு கான்பிடன்ஸ் வந்துடும், எப்படி இருந்தாலும் மேட்ச் தோக்க மாட்டோம், கடைசி நாள் he will try to bring his A game. இவரு 1 டேல விளையாடுற மாதிரி விளையாடுவார். அதுதான் ரோஹித் சர்மாக்கான ஒரு தாரக மந்திரம். யூ ஷுட் பிளே லைக் லிமிடெட் கிரிக்கெட்ஸ் பட் வித் அ பேக்கப். ஆல்ரெடி ஒரு நல்ல ஸ்கோரோட, ஏன்னா இப்ப விக்கெட் வந்தாலும் கவலை கிடையாது. கரெக்டா? அப்படி ரோஹித் சர்மாவை 1 டவுன் இறக்குனா the match will change. என்ன கேட்டா சுப்மன் கில்ல டீம்ல வச்சுட்டு சும்மா வச்சுக்காங்க.
ரோஹித் சர்மா 1 டவுனு, விராட் கோலி 2nd டவுனு, ஜடேஜா 3rd டவுனு. எங்கேயாச்சும் ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு 4 ஓவர் 5 ஓவர் விளையாடுற நேரத்துல சுப்மன் கில் இறங்கினா போதும் இப்ப இருக்கிற கண்டிஷன். எனக்கு தெரிஞ்ச துருவ் ஜூரல் ஐ திங்க் இப்ப நம்பர் 1 ரோஹித் சர்மா வரா, நம்பர் 5 நம்பர் 6க்கு உங்களுக்கு துருவ் ஜூரல் ஆல்ரெடி இந்தியா ஏக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயரை நீங்க ட்ரை பண்ணலாம்ல. அது நல்ல ஃபீல்டர் கூட, சுப்மன் கில்லோட கம்பேர் பண்ணும்போது நல்ல ஃபீல்டர், அப்படி இருக்கும்போது அவரை நம்ம ட்ரை பண்ணலாம்ல. இல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. இப்ப நம்மளுடைய பிரச்சனை 4th பொசிஷன் 5th பொசிஷனோ டவுன் தி ஆர்டரோ கிடையாது. இப்ப நம்மளுக்கு பிரச்சனை வந்து டாப் 3 ஸ்பாட்ஸ். புரியுதா உங்களுக்கு? சுப்மன் கில்லும் விராட் கோலியும் ரோஹித்தும் சொல்லி 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 சொதப்புறாங்க. கேஎல் ராகுலுமே சொதப்புறாரு. ஆனா அட்லீஸ்ட் 50-50 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளையாடினாரு. இப்போ ஓரளவு இந்த மேட்சை சேவ் பண்ணியே கொடுத்துருக்காரு. அப்ப விராட் கோலி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் ஆடினா நீங்க சொன்னா நான் அதை ஏத்துக்கவே மாட்டேன். அவர் பக்கா குஷன்ல வந்து விளையாடினாரு. ஒரு பிரஷர் மூமெண்ட்ல விளையாடவே இல்லை. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டே போலர்ஸ்க்கு வரப்பிரசாதமா இருந்துச்சு. எப்படி நம்ம இவர் வந்து ஒரு பிரஷர் சிச்சுவேஷன்ல நம்மளே 150 தான் அடிச்சோம், அவங்களுக்கு 102க்கு சுருட்டோம், 5 விக்கெட் எடுத்தாரு நம்ம பும்ரா. நீங்க பாத்தீங்கன்னா போலிங். சோ அப்படி ஒரு பிச்சில் அவர் அழகா டிஃபெண்ட் பண்ணி கேஎல் ராகுல் விளையாடினதுக்கும், அடுத்த நாள் பிச்சு கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு பக்கா ஃபேவரபிளா ஆனதுக்கு அப்புறம் விராட் கோலி செஞ்சுரி அடிச்சதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ ஐ வுட் கோ வித் கேஎல் ராகுல் 50-50 நல்லா விளையாடுறது. அதுவும் இன்னைக்கு கேஎல் ராகுலோட கேம் கடல்ல ஊத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. நீ எனக்கு நல்ல பால் போடுறியா, நான் வெல் லெஃப்ட் விட்டுருவேன். நீ எனக்கு நல்ல பால ஸ்டம்புக்கு போடுறியா, நான் டிஃபெண்ட் பண்ணுவேன். நீ பேட் பால் போட்டு நான் அடிக்கிறேன். இப்படிதான் அவர் விளையாடினாரு. இன்ஃபேக்ட் அவர் அவுட் ஆன விதம் கூட ஸ்மித்தோட ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேட்ச். ஏன்னா ஸ்மித் ஆல்ரெடி ஒரு டேமேஜ் பண்ணிட்டாரு, ஒரு கேட்சை விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் 100 பால் 51 ரன் கிட்ட வந்துடுச்சு டீமுக்கு, இந்தியன் டீமுக்கு. ஸோ அந்த டைத்துல அவர் பிடிச்ச கேட்ச் தானே தவிர கேஎல் ராகுல குறைய சொல்ல முடியாது. ஸோ கேஎல் ராகுல் கூட 50-50 தான். ஆனா சுப்மன் கில்லா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், டாப் ஆர்டர்ல செம்மையா சொதப்புறாங்க. அண்ட் ஜெய்ஷ்வால் வெச்சா குடியுமே சரச்சா மூட்டை, நான் அடிச்சா 100 இல்லைன்னா டக்கு அப்படிங்கிறது யூ கேனாட் அக்செப்ட். ஓகேங்களா? சோ டாப் ஆர்டருக்கு தான் நமக்கு பிளேயர் வேணும். அதுல ஜுரல் வருவான்னு எனக்கு தோணல. மேபி நீங்க சொல்ற மாதிரி ஜுரலை கொண்டு வந்தா அப்ப அந்த டாப் ஆர்டர்ல நீங்க நிதிஷை மூவ் பண்ணணும். சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, வெக்கமே இல்லாம நிதிஷை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, விச் இஸ் a deadly bad idea. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஜுரேல கொண்டு வரதா இருந்தா அப்ப வந்து நிதிஷை வந்து கொஞ்சம் ஏர்லியாவே மூவ் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஐடியா. ஏன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்கிற இன்னைக்கு எவ்வளவு அழகா டிஃபென்ஸா இருந்தாரு. அவர் பெரிய அளவுக்கு ரன் அடிக்கலனாலும் கிட்டத்தட்ட 50 பாலுக்கு மேல வேஸ்ட் பண்ணார் பாத்தீங்களா, அதுதான் பியூட்டி. அண்ட் அவர் அவருடைய கேமே மாத்தினார். நிதிஷ் பத்தி நான் தனியா பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் இந்த மொமெண்ட்ல என்ன கேட்டா ஜுரேல விட ஈஸ்வரனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா இதே மாதிரி குரூஷியல் டோர்னமெண்ட்ஸ்ல ஒரு புது பிளேயரை உள்ள கொண்டு வந்து அவங்க உண்மையிலேயே பெரிய வண்டர்ஸ் பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு எதிராகவும் பண்ணிருக்காங்க. யாரு, ஹெய்டன் அப்படிதான் தன்னோட கரியர் ஆரம்பிச்சது. ஆகாஷ் சோப்ரா ஒரு பெரிய பிளேயர் எல்லாம் கிடையாது, பட் சாலிடா சேவா கூட சேர்ந்து செஞ்சுரி பார்ட்னர்ஷிப்ஸ் நிறைய கொடுத்திருக்காரு. சோ அந்த மாதிரி ஒரு வேலையை கூட ஈஸ்வரன் பண்ண வாய்ப்பு இருக்கு ஜெய்ஷ்வாலோட சேர்த்து. சோ அப்படி ஒரு ஆங்கிள் நம்ம யோசிக்கலாம். ஒரு நமக்கு தேவை இப்ப டாப் ஆர்டர் பொசிஷன், அந்த 1 டவுன் பொசிஷன் சுப்மன் கில் பலா ஈஸ்வரனை கொண்டு வந்தாலோ இல்லைன்னா அவரை ஓபனிங் போட்டு கேஎல் ராகுல 1 டவுன் கொண்டு வந்தாலோ இட்ஸ் a trial and error. ஓகே, லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டினா, ஏதோ ஒரு மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்த ஒரு வெறி வந்து லைக் செகண்ட் டெஸ்ட்லயும் இல்ல தேர்ட் டெஸ்ட்லயும் இல்லாத மாதிரி ஒரு இருக்கு. அந்த ஃபீல்டிங்ல இருக்கட்டும், பவுலிங் சேஞ்சா இருக்கட்டும், அந்த பேட்டிங்கா இருக்கட்டும். ஏன்னா அந்த பும்ரா வந்து அந்த கேம்ல இருந்துகிட்டே இருந்தார். ஸோ கேப்டன்சி மாத்திர டைம் வந்துருச்சோன்னு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, ரோஹித் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு, இந்த 2025 வரை இருப்பாருன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சேஞ்ச் தேவைப்படுதோ அப்படின்னு எனக்கு தேவைப்படுது. 100% கரெக்டான கேள்வி கேட்டீங்க. ஓகே, நான் இது நீங்க கேட்கணுமே காத்துட்டு இருந்தேன் லிட்டரலா. ஏன்னா இதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். உங்களுக்கு நியூசிலாந்து டெஸ்ட்ல நம்ம அடி வாங்கினப்பவே நான் சொன்னேன், விராட் கோலியை டீசென்டா அவர் ஸ்டெப் டவுனே பண்ணும், இல்லைன்னா அவர் ஒரு மேட்சாவது உட்கார வைக்கணும். நான் சொன்னேனா இல்லையா? அதே மாதிரி ரோஹித் சர்மா வந்து ஏன் வந்து பும்ராவோட கேப்டன்சி கீழே விளையாடக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா பும்ரா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நான் இன்னொரு சேனல்ல சொல்லிருக்கேன், பும்ரா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஜெயிச்சு கொடுத்துருவாரு, மீதி எல்லா டெஸ்டும் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சில தோக்க போறோன்னே சொன்னேன். ஓகேங்களா? அது ஆல்மோஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. சோ ரோஹித் சர்மாக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல கேப்டன்சி பண்ண இப்ப வரல, அவர் மென்டலா ரெடியா இல்ல, அது புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஏன் போலர்ஸ்க்கு நம்ம கேப்டன்சி கொடுக்க மாட்டேங்கிறோம்? இன்னைக்கு சூப்பரா ஒரு ரெக்கார்டு டிஸ்பிளே, ஒரு நல்ல ரெக்கார்டுக்கு வந்திருக்காரு இவரு பேட் கமின்ஸ், கேப்டனாகவே 118 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இம்ரான் கான் இன்னொரு ஆஸ்திரேலியன் லெக் பிரேக் பவுலர் மட்டும் தான் அந்த ரெக்கார்டு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா காணவே காணும் டாப் 5ல. ஏன்னா கபில் தேவ்னு ஒரு பிளேயரை தவிர பெரிய அளவுக்கு நம்ம போலர்ஸ்க்கு கேப்டன்சி கொடுக்க மாட்டோம். கும்ளே கொடுத்தோம், பட் வி ஹேட் a very bad series. அது வந்து ஆஸ்திரேலியாவோட ஃப்ராடு தனத்தினால. பட் நம்ம யூசுவலாவே ஒரு போலர்ஸ்க்கு ஒரு கேப்டன்சிங்கிறது கொடுக்கவே மாட்டேங்கிறோம். இட்ஸ் a blender that India is doing. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி
எல்லாருக்குமே இந்த விமர்சனம் இருக்கு. ஏன்னா ஒரு அக்ரஷன் இருக்கு பும்ரா கிட்ட, ஒரு சைலண்ட் அக்ரஷன். சும்மா வந்து ஒரு போலர் பேட்டிங் நீ மட்டமா பண்ணிட்டு ஒரு போலர் விக்கெட் எடுத்தோன்னே ஏ அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு போலர் டெய்லண்டர் சிக்ஸ் அடிச்சு ஃபாலோ ஆன் தவிர்த்ததுக்குலாம் வந்து கையை பஞ்ச் பண்ணி அப்படி கம்பீரோட கையில போய் அடிக்கிறது. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இல்லாம ஒரு சைலண்ட் அக்ரஷன் பும்ரா கிட்ட இருக்கு. சோ சூப்பரான கேப்டன்சி பும்ரா கிட்ட இருக்கு. உடனே விராட் கோலியோட கேப்டன்சியோட ரெக்கார்டு ஒண்ணு தெரியுமா? அதெல்லாம் ரெக்கார்டு. அந்த காலத்துல நீங்க என்ன வேணா பண்ணிக்காங்க. இப்ப என்ன நடக்குது உங்களால? அப்படி பார்த்தா தோனியோட ரெக்கார்ட் சூப்பரா இருக்கு. ஆனா தோனி சரியான நேரத்துல ஸ்டாப் பண்ணாரு. நம்ம இப்ப கூட பாஸ்கர்னு ஒரு படத்துல வந்திருக்குது அழகா, லக்கி பாஸ்கர்ன்ற படத்துல, ஆல் அபவுட் கேம் இஸ் வென் யூ ஸ்டாப். So it's time for Rohit Sharma to stop his captaincy and Virat Kohli to take a break. நான் இப்பவும் சொல்றேன், விராட் கோலியை டோட்டலா டீம் விட்டு அப்படியே உதறி வெளியே தள்ளிடுங்க நான் சொல்ல மாட்டேன். நல்ல ஸ்கில் உள்ள பிளேயர், இன்னும் பிசிக்கலி ஃபிட்டா இருக்காரு. என்ன ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் அவரை டிராப் பண்ணுங்க. அது ஒன்றும் புதுசு இல்லையே, அப்பப்ப நடுவில் பர்சனல் கமிட்மெண்ட் போறாள் தானே. 2 டெஸ்ட் மேட்ச் அவரை டிராப் பண்ணுங்க, அனுப்பிச்சு விடுங்க ஊருக்கு. லோக்கல் ரஞ்சி விளையாடிட்டு திருப்பி வரட்டும். நமக்கு பழைய விராட் கோலியே கிடைப்பாரு. அவரை விட பெஸ்ட் 1 டவுன் ஆர் 2 டவுன் பிளேயர் கிடையவே கிடையாது அக்ராஸ் ஃபார்மேட். சோ நீங்க வந்து எப்படியும் WTC போறது டவுட். பட் எப்படி இருந்தாலும் நீங்க டெஸ்ட்ல அவர் வச்சிருக்க போறீங்க. அதே மாதிரி ஒன் டேலையுமே நீங்க வந்து வேர்ல்ட் கப் வரைக்கும் வச்சிருக்க போறீங்க அப்படின்னா, சாரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரைக்கும் வச்சிருக்க போறீங்கன்னா, why don't you let விராட் கோலி டேக் அ பிரேக் அண்ட் கம் பேக் ஆஃப்டர் டொமஸ்டிக் கிரிக்கெட். அண்ட் அதே மாதிரி ரோஹித் சர்மாவை பிளேயரா விளையாட விடுங்க. நீங்க கேட்கலாம், விராட் கோலியை தூக்கணுன்றீங்க, ரோஹித் சர்மா வைக்கணுன்றீங்க. காரணம் இருக்கு. அந்த 1 டவுன் பொசிஷன்ல நான் சொன்ன மாதிரி ஒரு லேட் பொசிஷன், ஒரு நல்ல ஒரு 100 for 1 ஒரு குஷன்ல நீங்க ரோஹித் சர்மா இறக்கி விட்டா சுப்மன் கில்லோட பல மடங்கு நல்லா விளையாடுவார் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. லெட் அஸ் see what happens. சோ ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சியை விட்டு அழகா தூக்கி விட்டுட்டு இந்த கேப்டன்சியை நீங்க பும்ரா கிட்ட கொடுத்தீங்கன்னா, ஏன்னா ஃபீல்டு பொசிஷன்ஸா இருக்கட்டும், போலிங் சேஞ்சா இருக்கட்டும், எந்த நேரத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை அப்ப நானே எடுக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி சின்ன புள்ளத்தனமா ஃபாலோ ஆன் கொடுக்காம நானே பேட்டிங் பண்றேன்னு ஓடி வரதா இருக்கட்டும், இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்காது பும்ரா கிட்ட. இன்னைக்கு ஒருவேளை இந்தியா அந்த 246 மார்க்க தொடலன்னா ஃபாலோ ஆன் எடுத்திருப்பாங்க. ஆசலூடுக்கு இன்ஜுரி, பேட் கமின்ஸ் டயர்டா இருக்காரு, மிச்சில் மார்ஷ் டயர்டா இருக்காரு, லயனுக்கு அந்த அளவுக்கு ஸ்பின் ஆகல, இதை பத்தி எல்லாம் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. சாரி, மிச்சில் ஸ்டார்ஸ் டயர்டா இருக்காரு, இதை பத்தி எல்லாம் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி they would have gone for follow because they wanted to win. ஆனா நீங்க இந்தியாவோட கடந்த 6-7 வருஷ கிரிக்கெட் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே சௌரவ் கங்குலி காலத்துல இருந்தே கூட போங்க, ஃபாலோ ஆன் கிடைச்சி எவ்வளவு தடவை நம்ம ஃபாலோ ஆன கொடுத்துருப்போம் ஆப்போனன்ட் டீமுக்கு, எஸ்பெஷலி ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்கவே மாட்டோம். ஏன்னா போலர்ஸ் டயர்டா இருக்காங்க அப்படின்னு. சோ அது அப்படி, அது இல்ல ரீசன். பேட்ஸ்மேன்ஸ்க்கு இப்ப பிச் கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கு, நம்ம ஆல்ரெடி லீட்ல இருக்கோம். ஏன்னா ஃபாலோ நீங்க எப்ப கொடுப்பீங்க? ஒரு நல்ல லீட்ல இருக்கும்போது கொடுப்பீங்க. இந்த சாக்க வச்சு நம்ம ஒரு 50-60 ரன் அடிச்சு விளையாட்டோம்னா நமக்கும் பேரு நிற்கும். இப்படிப்பட்ட சுயநலமான எண்ணங்கள் தானே தவிர போலர்ஸ்க்காக கவலைப்படுற ஆளா இல்ல. அப்படின்னா போலர்ஸ்க்காக கவலை பண்ணா போலர்ஸ் ஸ்லிப்ல வச்சு நீ பின்னாடி போய் நில்லு, பால ஓடி போய் எடு. என்னைக்கா ஒரு நாள் பேட்ஸ்மேன்ஸ் வந்து லாங் ஆன்லயோ மிட் ஆன்லயோ நின்று போலர்ஸ் ஸ்லிப்ல நிக்க வச்சு பாத்துருக்கீங்களா? கேட்டா ஸ்லிப் அலர்ட்டா இருக்கிற பொசிஷன் கேட்ச் பண்ணி லட்சம் நமக்கு தெரியாது. ராகுல் டிராவிடுக்கு அப்புறம் எவ்வளவு கேட்ச ஸ்லிப்ல மிஸ் ஆகுது. ரோஹித் சர்மா இஸ் டூயிங் குட், பட் எவ்வளவு கேட்ச் மிஸ் ஆகுது. ராகுல் டிராவிட் எவ்வளவு அழகா பிடிப்பாரு. சோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், ரோஹித் சர்மா மட்டும் இல்ல, இந்தியால பேட்ஸ்மேனை நீங்க கேப்டனா வைக்கிற வரைக்கும் போலர்ஸ்க்கான வேல்யூ பயங்கரமா குறையுது. சோ போலரை கேப்டன் ஆக்கிட்டு கொஞ்ச நாள் இந்த பேட்ஸ்மேனை நீங்க ஒழுங்கா விளையாடுங்க கண்ணுங்களா அப்படின்னு சொல்றது வந்து ஆல் ஓவர் கிரிக்கெட்டுக்கே பெட்டர்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி இன் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு பெட்டர்னு நான் நினைக்கிறேன். So it is time for Rohit Sharma to say bye for captaincy and you can play. நீங்க WTC ஃபைனல் எப்படியும் போறது டவுட், போனா சந்தோஷம். இல்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி வருது, அதுல கூட நீங்க விளையாடிக்கோங்க. எப்படி இருந்தாலும் 50 ஓவர்ல நீங்க தான் கேப்டன். ஆனா டெஸ்ட்ல இட் இஸ் ரைட் டைம் ஃபார் பும்ரா டு ஸ்டார்ட் அப். இவங்க 2 பேர் சப்போர்ட்டும் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஐ திங்க் நாளைக்கு மோஸ்ட்லி நாளைக்கு மேட்ச் முடியும். என்ன ரிசல்ட்னு சந்திப்போம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.